வணக்கம் உறவுகளே, மற்றொரு சமகாலத்தினூடாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள், புதைகுழிகள் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியை நாடப்போகின்ற இலங்கை, போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு வீடுகளை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்ற தொழிலதிபர்கள், சசீந்திர ராஜபக்ஷவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற உத்தரவு. இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். உரையாடப்பட வேண்டிய விடயங்களாகவும் உண்மையிலே அந்த உரையாடலின் பின்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக சிந்திக்க வேண்டிய நிலையிலும் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் காலத்தினுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. இலங்கையிலே மனித புதைகுழிகள் தொடர்பான விடயங்கள் அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. வடக்கு கிழக்கு என்று சொல்லி பாரபட்சம் இல்லாமல், ஏன் தெற்கில் கூட அதிகமான மனித புதைகுழிகள் பதிவாகி இருக்கின்ற ஒரு நாடாக இலங்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வடக்கிலே செம்மணி புதைகுழி விவகாரம், மண்டைதீவு புதைகுழி விவகாரம் என்பன நீதிமன்றத்திலே வழக்குகள் அந்த விசாரிக்கப்படுகின்ற நிலையிலே காணப்படுகின்றன. கிழக்கிலும் இப்படியான புதைகுழிகள் பேசப்படுகின்றன. இந்த பின்னணியிலே இந்த புதைகுழிகளுக்கான தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இலங்கை அரசு மீளவும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த புதைகுழி விவகாரங்களிலே தேவையான தொழில்நுட்ப உதவிகளை ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக இலங்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினூடாக இந்த உதவிகளை பெறுவதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்திலே சர்வதேச உதவிகள் தேவைப்படுகின்ற நிலைப்பாடுகள் குறித்து பல்வேறு பேச்சுக்கள் சமூக வலைத்தள உலகத்திலே அதிகமாக பேசப்படுகின்றன. மக்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக கரிசனையோடு அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த புதைகுழிகள் தோண்டப்படுகிற போது அங்கே என்னுடைய உறவு இருக்கலாம், எங்கள் நண்பியினுடைய உறவு இருக்கலாம், அல்லது என்னுடைய பிள்ளை இருக்கலாம், என்னுடைய கணவர் இருக்கலாம், என்னுடைய மனைவி இருக்கலாம், என்னுடைய தம்பி இருக்கலாம், தங்கை இருக்கலாம் என்று சொல்லி இந்த நிலத்திலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் அந்த சொல்லனாத சிந்தனைகளூடான துயரங்களை தாங்கியவர்களாகத்தான் அந்த புதைகுழி விவகாரங்களை பார்த்தவாறு இருக்கிறார்கள். ஒரு வகையிலே இவற்றுக்கான அந்த நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மக்கள் இன்னும் ஒரு வகையிலே உளவியல் ரீதியான பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றவர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். நாங்கள் சமூக மட்டத்திலே ஆராய்ந்து பார்க்கிற போது இப்படியான புதைகுழி விவகாரங்கள் எத்தகைய தாக்கங்களை செலுத்தும் என்பது சொல்லி குறிப்பிட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒருவர் ஒரு குடும்பத்திலே காணாமலாக்கப்படுகிற போது அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கிற போது இப்படியான புதைகுழிகள் தோண்டப்படுகிற போது என்னுடைய உறவாகவும் இருக்கலாம், இங்கே வெளிப்படுகின்ற எச்சங்கள் என்கிற அந்த சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையிலே இருந்து அவனை ஒதுங்கச் செய்கின்ற உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளை தூண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இந்த புதைகுழி விவகாரங்கள் இழுத்தடிக்கப்படாமல் உரிய காலக்கெடுவிற்குள்ளே உரிய வகையிலே அந்த தீர்வுகள் எட்டப்பட வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றன. இந்த பின்னணியில் இலங்கை அரசினுடைய இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்க விடயம். அதே நேரத்திலே இந்த குறித்த புதைகுழிகள் தோண்டப்படுகிற போது அங்கே கடமையாற்றுகின்ற அதிகாரிகள் மற்றும் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாகத்தான் அந்த உதவிகளுடைய தேவைப்பாடுகள் நிலைப்பாடுகளை பொறுத்து உதவிகள் தேவைப்படுகிற பட்சத்திலே அது நாடப்படும் என்று சொல்லி அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கிடையிலே இன்னும் ஒரு விடயமும் பேசப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை மீதான புதிய தீர்மானத்திற்கான அந்த திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி தெற்கிலே ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. ஆனால் பிரித்தானியாவினுடைய தலைமையிலே சில நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கை தொடர்பான அந்த தீர்மானங்களை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அது வெளிப்படுத்தப்படுகிற போது 2028 ஆண்டு வரைக்கும் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய கண்காணிப்பிற்கு கீழே இருக்கும் என்கிற அந்த செய்திகளையும் அவதானிக்க முடிகிறது. இது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கோருகின்ற அந்த உரிமை என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் கோரிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்று ஒரு அரசுக்கு
கடமையும் இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. தன்னுடைய மக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து செவிசாய்த்து உரிய தீர்வுகளை கொடுக்க வேண்டிய தேவை அந்த நாட்டினுடைய அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பணியிலே இந்த அரசு செயற்படும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். இப்படி இந்த விடயம் பேசப்பட மிக முக்கியமாக நாங்கள் உரையாட வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிற இந்த போதைப் பொருள் விவகாரம் என்பது நாளுக்கு நாள் நாட்டிலே சிக்கல்களை, குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. முன்னதாக இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு, இந்த பாதாள உலக குழுக்களுக்கு எவ்வளவிற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தை பயன்படுத்தி, பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி தாங்கள் இந்த அரசியல் கதிரைகளை தங்களுக்கான சாதகமான இடங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு சாட்சிகள் அண்மை காலங்களிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த பின்னணியிலே இலங்கையிலே தற்பொழுது இந்த போதைப் பொருளோடு தொடர்பு படுகின்ற பலரும் கைது செய்யப்படுகின்ற, விசாரிக்கப்படுகின்ற செயற்பாடுகள் மக்களாலே வரவேற்கப்படுகின்றன. இன்னும் ஒரு விடயம் தற்போதைய அரசனுடைய அந்த கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளை பயன்படுத்திய நிலையிலே வாகனங்களில் செலுத்துகிற சாரதிகள் தொடர்பிலே கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்கிற அந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒருவர் வாகனத்தை செலுத்துகிற போது போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்று சொல்லி போலீசார் நியாயமான முறையிலே அவர்கள் சந்தேகிப்பார்களாக இருந்தால் அது அவருடைய அந்த நடத்தையாக இருக்கிறது. அதாவது அந்த வாகன சாரதியினுடைய உடல் அசைவுகள், அவர் அணிந்திருக்கின்ற ஆடைத்தன்மை, அது மட்டுமன்றி அவருடைய அந்த கண்களுடைய நிறம், அவர் பேசுகிற போது ஏற்படுகின்ற அந்த மனம், இப்படி பல்வேறு விடயங்களை அடிப்படையாக வைத்து மிக முக்கியமாக அந்த குறித்த நபருடைய தோற்றம், இவற்றுடைய அடிப்படையிலே ஒரு காவல்துறை ஒருவருக்கு சந்தேகம், நியாயமான சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் அவரை பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த அனுமதி காவல்துறைக்கு வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்திலே ஆரம்ப கட்ட உமிழ்நீர் பரிசோதனையினையும் காவல்துறை மேற்கொள்ளலாம் என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த விடயங்களை உள்ளடக்கி 2025ஆம் ஆண்டு, அதாவது நடைமுறையில் இருக்கின்ற இந்த ஆண்டினுடைய செப்டம்பர் 4ஆம் தேதி அரச வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வர்த்தமானியின் பிரகாரம் தான் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்கள் நியாயமான முறையிலே போலீசாருடைய சந்தேகத்திற்கு உட்படுத்தப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை ஆரம்பகட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்துகின்ற அந்த உரிமை என்பது போலீசாருக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்திலே போலீசாரும் பணம் பெறாதவர்களாக இதய சுத்தியோடு சேவையாற்றுகிற போதுதான் இணைந்து இந்த விடயத்தை வெற்றி கொள்ளலாம் என்பது நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற விடயமாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே போலீசார் மட்டுமல்ல, மருத்துவ அதிகாரிகளுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட இருக்கிறது. மேலதிகமான பரிசோதனைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆரம்பத்திலே போலீசார் உமிழ்நீர் பரிசோதனையை மேற்கொண்டாலும் பின்னர் இந்த யூரின் சாம்பிள், அதாவது சிறுநீர் மாதிரிகள் பெறப்பட்டு அவற்றை ஆய்வு செய்கின்ற அந்த ஆய்வு முறைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படியான அந்த மருத்துவ முறைகள் ஊடாக ஒரு நபர் போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருக்கிறாரா என்பதை அவர்களால் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் விரைந்து செயற்படுத்தப்படுகிற போது இந்த சமூகத்திலே எளியவர்கள் மட்டுமன்றி உழைக்கும் வர்க்கத்தினருடைய அந்த இயல்பான வாழ்க்கையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அண்மை காலத்திலே யாழ்ப்பாணத்தில் வடக்கினுடைய அநேகமான பிரதேசங்களில் எல்லாம் போதைப் பொருளோடு இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இவை தொடர்பான செய்திகளை நாங்கள் அடிக்கடி காண்கிறோம். முன்னரெல்லாம் ஒருவர் குடிகாரர் என்று சொல்லி ஒதுக்குவதற்கு, அவர் சாதாரணமாக பனையினுடைய ஒரு பானத்தை அருந்தினாலே அவரை இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமை என்பது மாற்றம் அடைந்திருக்கிறது. மதுபான வகைகளை அருந்துவது, போதைப் பொருளை அருந்துவது என்பது சாதாரண ஒரு இயல்பான விடயமாக இளைஞர்கள் மத்தியிலே இது பரவ தொடங்கி இருக்கிறது. ஆகவே ஒரு அரசு இயந்திரமாக அரசனுடைய கடமையை அரசு ஆற்றுகிற போது அரசிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு அரச ஊழியரும் இந்த நாட்டினுடைய குடிமக்களும் இணைந்து செயற்படுகிற போதுதான் இந்த விடயத்தை, இந்த சூழ்நிலையை வெற்றி கொள்ளலாம் என்பதும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த ஊழல் இளஞ்சம் தொடர்பான விடயங்கள் அதிகமாக பேசப்படுகிற போது ராஜபக்சர்களுடைய பெயரை மறந்துவிட முடியாது. சசீந்திர ராஜபக்ஷ முன்னாள் ராஜாங்க அமைச்சர், அவர் விளக்கமறியலே வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்களும் சமகாலத்திலே முன்னர் உரையாடி இருக்கிறோம். அதாவது இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக அழைத்து வரப்பட்டிருந்தார். அவருக்கு
வருகின்ற 30ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தாலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் இருக்க வேண்டும். அவருடைய பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விடயத்திற்காக அவர் உள்ளே இருக்கிறார் அல்லது இப்படி பிணையிலே வெளிவர முடியாத அளவிலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற விடயத்தை நீங்கள் கேட்கக்கூடும். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றின் போது இவரால் சட்டவிரோதமாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணியிலே அமைக்கப்பட்ட சட்டவிரோத கட்டடம் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்களாலே என்று சொல்லி அவர் இழப்பீடு கோரியிருந்தார். ஆனால் அந்த இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரிகளுக்கு சிரமங்களை கொடுத்து அந்த இழப்பீட்டினை பெற்றிருக்கிறார். இந்த இழப்பீட்டு தொகை என்பது 88 லட்சங்கள், அதாவது இலங்கை ரூபாயில 88 லட்சங்களாக காணப்படுகின்றன என்பதும் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார், ஒரு முறையற்ற வகையிலே அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொண்டார், பொய்யான தகவல்களை கொடுத்து அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொண்டார் என்கிற குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இந்த இளஞ்ச ஊழல் தொடர்பான வழக்குகளின் பிரகாரம் அவர் இன்றைக்கு வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சரி, இவர் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிற போது இந்த நாட்டினுடைய எதிர்கால தலைவராக நாமல் ராஜபக்ச தான் வருவார் என்று சொல்லி தெற்கிலே சில அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ரோஹித்த அபேகுணவர்த்தன இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினரான இந்த ரோஹித்த அபேகுணவர்த்தன பொதுஜன பெரமுன கட்சியிலே மீளவும் இணைந்து செயற்படுவது குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்விகள் எழுப்புகிற போது, நான் எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து செல்லவில்லை, பொதுஜன பெரமுன என்னை கட்சியிலிருந்து வெளியனுப்பவும் இல்லை, ஆனால் இந்த நேரத்திலே நாமல் ராஜபக்சவை நாங்கள் பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே பொதுஜன பெரமுனவிலே இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீள இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாமல் ராஜபக்ச தான் எதிர்காலத்திலே நாட்டினுடைய தலைவராக இருப்பதற்கான தகுதிகளை தன்மைகளை கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய உரையாற்றி இருக்கிறார். ஆனால் உண்மை நிலவரங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அண்மை நாட்களிலே இந்த போதைப் பொருள் வியாபாரங்களோடு தொடர்படுகின்றவர்களாக ராஜபக்சர்கள் மக்களாலே அறியப்படுகிறார்கள். மிக முக்கியமாக இந்த கெஹல்பத்ர பத்மையினுடைய நண்பராக கூட இவர் இருந்திருக்கிறார். அவர்களோடு குழுப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்ற, ஒளிப்படங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற, இப்படி பொதுஜன பெரமுனோடு இணைந்து செயற்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களோடு இந்த கெஹல்பத்ர பத்மைவிற்கு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது என்பது படிப்படியாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே இவர்தான் எதிர்காலத்திலே நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைவராக வருவார் என்று சொல்லி தெற்கிலே அரசியல் தலைவர்கள் குறிப்பிடுவது என்பது நகைப்பிற்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச என்ன செய்திருக்கிறார் என்றால், நான் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்ற ரோஹித் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பிறந்த நாளிற்காக வருகை தந்த போது மஹிந்த ராஜபக்ச சொல்லி இருக்கிறார், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய தற்பொழுது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் ஒரு கையாலாகாத அரசாங்கம் என்று சொல்லி வெளிப்படையாக ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது களுத்துறையில் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் தான் அவர் இப்படி சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்வேறு விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்று வருகின்ற சிறிய சிறிய முன்னேற்றங்களை கூட சகித்துக் கொள்ள முடியாதவர்களாக தங்களுக்கான பதவி மோகத்திலும் அந்த பதவி என்கிற அந்த கதிரையிலே இருந்து கொண்டு தங்களுக்கான சுக நலன்களை அனுபவிக்கின்ற அந்த மனநிலையிலும் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தண்டனைகளில் இருந்து விலக்களிக்கப்படுகிற ஒரு கலாச்சாரத்தை தாங்களும் பின்பற்றி கொண்டு தங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த கலாச்சாரத்தை புகுத்தி கொண்டு வாழுவதுதான் அவர்களுடைய எழுதப்படாத ஒரு அரசியல் விதியாக இருக்கிறதா என்கிற கேள்வியை மக்கள் தான் கேட்க வேண்டும். பொறுத்திருந்து நாங்களும் பார்க்க போகிறோம். இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் என்கிற விடயம் பேசப்படுகிற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் தொடர்பான அந்த கருத்துக்களை அந்நிய நாட்களே தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய உத்தியோகபூர்வமான இல்லத்திலே இருந்து சில நாட்களிலே வெளியேறி விடுவார் என்று சொல்லி அதிகமாக பேசப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய விஜயராமையிலே அமைந்திருந்த அந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து கோல்டன் இல்லத்துக்கு தங்காலைக்கு சென்ற போது இந்த பேச்சுக்கள் அதிகமாக எழுப்பப்பட்டிருந்தன. அதே நேரத்திலே
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. இவ்வாறு இந்த விடயங்கள் பேசப்பட மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு கொழும்பிலே வீடு ஒன்றை வழங்குவதற்கு 3 தொழிலதிபர்கள் முன்வந்திருப்பதான தகவல்கள் தெற்கிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தொழிலதிபர்கள் கொழும்பிலே சொகுசு வீடுகளை மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்திருப்பதாகவும், ஆனால் இந்த வீடுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தவில்லை, மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. கூடுதலாக இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்திலே இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொலனறுவை அதிகளவான நெல் உற்பத்தி இடம்பெறுகின்ற பிரதேசம். அனுராதபுரம் பொலனறுவை பகுதிகளுக்குத்தான் இந்த மிக முக்கியமாக இந்த வடக்கு பிரதேசங்களில் இருந்து நெல் கொள்வனவு செய்யப்பட்டு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவர்கள் நாட்டிலே அரசினுடைய விலையை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய அந்த ஆலைகளை, அரசி ஆலைகளை கொண்டிருக்கின்றவர்களாக பொலனறுவையிலே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வியாபாரிகள் இருக்கிறார்கள். மைத்ரிபால ஸ்ரீசேனவருடைய சகோதரரும் இப்படியான ஒருவர் என்கிற ஒரு கருத்து சமூக வழியிலே உரையாடப்படுகிறது. இந்த பின்னணியிலே மைத்ரிபால ஸ்ரீசேன அவருக்கு கொழும்பிலே ஒரு வீட்டை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமைதான் காணப்படுகிறதா என்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இவர் பணம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக கூட அந்த முழுமையான பணத்தை இவர் செலுத்தி விட்டாரா என்கிற கேள்வியும் தொக்கு நிற்கிறது. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு உரையாடப்பட வேண்டிய இன்னும் சில விடயங்களோடு.